பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவி திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவி திருக்காப்பு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் திவ்ய தேசம்னா என்ன, அது எங்கெங்கே இருக்குதுன்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இனி நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் பாண்டிய நாட்டு திவ்ய தேசமாகவும் திகழ்கின்ற திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலினுடைய ஸ்தல வரலாறு அண்ட் இந்த கோயிலினுடைய டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 44வது வைணவ திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் ஆதி ஜெகநாத பெருமாள், ஸ்ரீதேவி, மூதேவி, கல்யாண உற்சவ பெருமாள்னு நிறைய சன்னதிகள் இருக்குது. புல்லவர், கள்ளவர், கல்வர்னு 3 ரிஷிகள் தவம் புரிந்து அவர்களுக்காக வைகுண்டத்திலிருந்து காட்சி தந்த பெருமாள் தான் இந்த ஆதி ஜெகநாத பெருமாள். இடது கையால் அழைத்து வலது கையால் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இந்த பெருமாளுக்கு தெய்வ சிலையான்னு இன்னொரு பெயரும் இருக்குது. தசரத மகாராஜா தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த ஆதி ஜெகநாத பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது 4 வேதமும் 4 குழந்தையாக நானே பிறக்கிறேன்னு இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் தசரத மகாராஜாக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு. அதற்கு பிறகுதான் ராமபிரானே பிறந்ததா இந்த கோயிலின் ஸ்தல புராணம் சொல்லப்படுது. பெருமாள் சன்னதிக்கு அடுத்து பத்மாஸ்ரீ தாயார் சன்னதி. இவங்க வரப்பிரசாதியான தாயார். இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் அரசமரம். அடுத்து தர்பசயன ராமர். சேது சமுத்திரத்தில் எப்படி பாலம் கட்டுறது, ராவணரை எப்படி சம்ஹாரம் பண்ணுறது, சீதா தேவியை எப்படி இலங்கையிலிருந்து மீட்டு வர்றதுன்னு 3 நாள் விரதம் இருக்கிறாரு. அப்படி 3 நாள் விரதம் இருந்து பிரம்மா, சூர்யா, சந்திரான்னு 30 முக்கோடி தேவர்களுடன் ராமர் இந்த இடத்துல தான் ஆலோசனை பண்ணுறாரு. தர்பைனா பாம்பு. தர்பையில் எதுக்கு ராமர் சயனத்தில் இருக்காருன்னா, இந்த ஊரு பெயர் திருப்புல்லானி, புல்லார்ணிய நேஷேத்திரம்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இந்த ஊர் பாம்பு நிறைந்த காடாக தான் இருந்திருக்கு. திருனா பெருமாள், புல்ல அணையாக கொண்டு இருக்கிறதுனால இந்த ஊருக்கு திருப்புல்லானிங்கிற பெயர் வந்திருக்கு. அதே மாதிரி பெருமாள் தர்பையில் தான் உட்கார்ந்துருக்காரு. ராமர் தர்பையில் சயனிச்சுட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ராமரை தர்பசயன ராமர்னு சொல்கிறாங்க. சீதா தேவியை இலங்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக சேது சமுத்திரத்தில் இருந்து இலங்கை வர பாலம் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சேது சமுத்திரம் ஃபுல்லாகவே நீரால் நிறைஞ்சிருக்கு. அதனால் சமுத்திரத்தை வற்ற வச்சு வானரப்படைகள் கொண்டு இலங்கை வர போய் சீதா தேவியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது சேது சமுத்திர ராஜா யோசனை சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் சேது சமுத்திர ராஜாவும் சமுத்திர ராஜாவுடைய மனைவியும் ராமர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. சமுத்திரத்தை வற்ற வச்சிங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். அதனால் இந்த வானரப்படையில் நலன், நீலன்னு 2 வானரர்கள் இருக்கிறாங்க. அவங்க முனிவரால் சாபம் வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு பொருளை அவங்க தண்ணியில் தூக்கி போட்டாலும் அந்த பொருள் மிதக்கும்னு சாபம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சமுத்திர ராஜா ராமர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு பிறகு நலன் நீலன் உதவியால் ராமபிரான் பாலம் அமைக்கிறாரு. விபீஷ்ணரும் இந்த இடத்துல தான் ராமர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறாரு. விபீஷ்ணர் அவருடைய அண்ணனுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லியும் ராவணர் கேட்கல அப்படின்னு இந்த இடத்துல வந்து தான் ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சதா சொல்லப்படுது. வானரப்படையினருடைய உதவியினால் ராமபிரான் சீதாதேவியை பாலம் அமைத்து இலங்கையிலிருந்து மீட்டுட்டு வராரு. ராமேஸ்வரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திருப்புல்லானி தான் ராமர் வந்திருக்காரு. அடுத்து சந்தான கோபாலகிருஷ்ணர் சந்நிதி. தசரதர் புத்திரகாமேஷி யாகம் பண்ணி ராமர் பிறந்ததுனால தினமும் காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற பாயாசம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் இந்த பிரசாதம் ரொம்ப விசேஷம்.
ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் குழந்தை பாக்கியத்துக்கான பரிகார ஸ்தலமாக கருதப்படுது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவித்திரு காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவித்திரு காப்பு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே ராமாயணத்தோடு, அதாவது ராமபிரானோடு தொடர்புடைய திருத்தலங்களாகத்தாங்க அமைந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.